ஒழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா ஒழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே. Wake up, it's a brand new day. இதயம் வரை நனைகிறதே. அந்த ரேடியோ சவுண்டை கொஞ்சம் குறமா. ஹலோ, சொல்லுங்க சார். என்னப்பா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேற, டீம்ஸில் பண்ண மட்டும் எடுக்கிற? அப்படியெல்லாம் இல்லைங்க சார், தூங்கிட்டு இருந்தேன், அதான் கவனிக்கல. தம்பி, ஒரு ஃபீல்டு ஒர்க் இருக்குப்பா, இன்னைக்குள்ளே முடிக்கணும். ஓகே சார். எந்த மாதிரி மிஷன் சார்? லைக் யாரை எவஸ்ட்ராப் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும்? சொல்கிறேன். இந்த அபிஷேக்கை கால் ஆட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு நிமிஷம். ஹலோண்ணா, நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன், நீங்களே பண்ணிட்டீங்க. எப்போ கால் பண்ணாலும் இப்படி தாண்டா சொல்கிறேன். அபி, அந்த லலிதா ஃபைல் ரிப்போர்ட் பார்க்க சொன்னேன், பாத்தியா? ஓப்பனாவது பண்ணியா? அண்ணா பார்த்தண்ணா, விக்கி அண்ட் அனுஷா அதில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. சூப்பர். சரி விஷ்ணு, நான் உங்களுக்கு ஒரு பர்சன் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். அவரை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அவரோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ், ரொட்டீன்ஸ் அதெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு. ஓகே சார், நீங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க. இல்லைண்ணா, விஷ்ணு ஃபாலோ பண்ணுறத ஸ்க்ரீன் ஷேர் பண்ண சொல்லிட்டு நம்ம அப்படியே குரூப் கால்லேயே இந்த ஃபீல்ட் ஒர்க் ரிசால்வ் பண்ணிடலாமா? அட பாவி. அப்படிங்கிற விஷ்ணு, அப்படி பண்ண முடியுமா? பண்ணலாம் சார். எப்படியும் என் ஃபோனை கேம்ப்ரோவில் கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஃபார் ரெக்கார்டிங் அதை அப்படியே ஷேர் பண்ணிடுறேன். அப்போ ஓகே. சரி விஷ்ணு, நீங்கள் ரெடி ஆனதும் சொல்லுங்கள். ஓகே சார். அபி, நான் ரீச் ஆனதும் டெஸ்ட் பண்ணுறேன், நீ கால் ஸ்டார்ட் பண்ணிடு. ஓகேடா. ஹலோ. ஹலோ அண்ணா, நான் உங்களை கால் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணுங்க. ஹலோ சார். ஹாய் மனோஜ். பிரவீன் ஜாங்கிடோட ரொட்டீன் திருச்செந்தூர் கார்டன் ஸ்ட்ரீட் வழியாக தானே வருவார்? ஆமாம் சார். பிரவீன் ஜாங்கிட் யார் சார்? அவரை தான் நீ ஃபாலோ பண்ண போகிற? மெசேஜ் பார்க்கல நீ? சார், இன்னைக்கு முடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல சார்? ஆமாம் அனுஷியா, கிளைண்ட் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி லாஸ்ட் வீக்கே முடிச்சிருக்கணும், பட் அந்த ஹேக்கிங் கேசஸ்னால் டிலே ஆயிடுச்சு. விஷ்ணு, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணட்டுமா? பண்ணுப்பா. விக்கி, நான் கொடுத்த ரிப்போர்ட்ஸில் டிஜிட்டல் எவிடன்ஸ் அட்டாச் பண்ணீங்களா? விக்கி ப்ரோ, மணியண்ணா, நான் பேசுகிறது கேட்குதா? கேட்குதுப்பா. விஷ்ணு அவரு தான். யா ப்ரோ, காப்பி தட். ஓகே விஷ்ணு, அவரை காண்டாக்ட் பண்ணிட வேணாம், பட் மேக் ஷியோர் தட் ஹீ இஸ் இன் ரேடார். ஓகே சார். அனுஷியா, நான் உங்களுக்கு மெயில் பண்ணிட்டேன், அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு சொல்லுங்கள், சாருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். சார், இப்போ டார்கெட் என்ன ரீசனுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோம்? அபி, நீ விஷ்ணு கேஸ் ப்ரீஃப் பண்ணலையா? பண்ணண்ணா மச்சான், அதான் சொன்னல நேற்று, அந்த இது அதுதான். எந்த இதுடா? நல்லா சமாளிக்கிறடா அபிஷேக்கு. இல்லைண்ணா, லலிதா தான் கிளைண்ட்டு. அவங்க கொஞ்ச நாளாக அவங்க ஹஸ்பண்டோட பிஹேவியர் பேட்டர்ன் சரியில்லைன்னு சொன்னாங்க. எந்த மாதிரி? லைக் ஒரு லோன்லியாக சோஷியலைஸ் ஆகாமல் தனியாகவே இருக்காராம. அதான் இன்வெஸ்டிகேஷனுக்கு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க.
ஓகே ஓகே. விக்கி, சில டீட்டெயில்ஸ்லாம் மிஸ் ஆகுது. லைக் அவரோட ஃபோன் எஸ்எம்எஸ், கால் லாக்ஸ், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம். இல்லையே, நான் பண்ணிட்டேனே. அவரோட மெடிக்கல் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் மிஸ் ஆகுது சார். ஓகே மனோஜ், இந்த ஃபோபியா விஷயத்தை பற்றி உங்கள் டாக்டர் இல்லையா? அது நீங்கள் மென்ஷன் பண்ணலையா? சார் விக்கியோட ஒர்க்னால நான் பார்க்கல. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? விஷ்ணு என்னாச்சு? சார் அவர் திரும்பி பார்த்தாரு, அதான். ஓகே ஓகே, ஸ்டேல் ஸ்கீனியர்ஸ் தக்க இருக்கு. எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா? என்னாச்சு? இவர் ஏன் எப்படி நிற்கிறாரு? சார் பார்த்தீங்களா சார்? ஹலோ சார்? சார் என்ன சார் பண்ணுறது? டவுட் வருதுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம் சார். ஓகே மனோஜ், பிரவீன் அடுத்து எங்கே போகிறாரு, என்ன பண்ணுவார், வாட் வில் பி இஸ் நெக்ஸ்ட் மூவ்? சார் அதான் சார் குழப்பமாக இருக்குது. அவளோட டெஸ்டினேஷன் இங்கே தான் போவாருன்னு சொல்ல முடியல. ஓகே, யூஷுவல் பிளேஸ்னு ஒன்று இருக்கும்ல? தெரியலையே சார், அவளோட ரொட்டீன் டே பை டே மாறிட்டே இருக்குது. சார் லலிதா சொன்னாங்க, லைக் அவர் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரூம்குள்ளேயே தான் இருப்பாரு, என்னைக்காச்சும் தான் வெளியே போவாருன்னு. தெரியும், ஆனால் இதுதான் நல்ல வாய்ப்பு. சரி, நான் லலிதா கிட்டே கேட்குறேன் அவர் எங்கே போவார்னு. விஷ்ணு, நீங்கள் பூம்புகார் பஸ் ஸ்டாண்டு கிட்டே போயிருங்க. அங்கேருந்து எல்லா ஏரியாவும் பக்கம் தான். சார் நான் சோனபுரம் கிட்ட வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் குமரிகண்டமே வந்துடும். நான் ரூட் சொல்கிறேன், நான் சொல்கிற மாதிரி போ. சரிடா. அனுஷியா, என்னம்மா ஆச்சு அந்த ரிப்போர்ட்ஸு? சார் அதான் சார், விக்கி மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் இன்னும் அனுப்பல. விக்கி விக்கி சார் விக்கி கால்லேருந்து ரெப்ட் சார். சரி ஓகே, ஒரு சின்ன ஒர்க்கு நான் முடிச்சுட்டு வரேன். அப்புறம் கிளைண்ட்டு லலிதா கிட்டே கேட்டு பார்க்குறேன் பிரவீனோட யூஷுவல் ரொட்டீன் என்னவா இருக்கும்னு. அங்கேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே சார். சார் நான் வேணும்னா விக்கி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்குறேன். ஓகேம்மா. ப்ரோ. யா ப்ரோ, 1 minute. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுறேன். மச்சான் இன்னுமாடா பார்த்துட்டு இருக்க? மச்சான் இருடா சொல்கிறேன். சரி, இந்த பிரவீன் யாரு, என்ன மேட்ரு? மேட்டர்லாம் இல்லை, இவர் ஒரு சிவில் இன்ஜினியர். ப்ரீவியஸ்லி அபிநயா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் லலிதா கிரேகோட் கம்பெனியில் ப்ரோக்ராம் மேனேஜராக இருக்காங்க. கிரேகோடா? பரவாயில்லையே. அபிஷேக் ப்ரோ, லலிதா எதுக்கு பிரவீனை பற்றி கேஸ் கொடுத்தாங்க? அதுவா ப்ரோ, அது வந்து ப்ரோ அவனுக்கே அவ்வளோதான் தெரியும். அவனே சமாளிக்கிறதுக்காக கிரேகோட் அது இதுன்னு சொல்கிறான். அடேய் மனோஜ் ப்ரோ, அனுஷா வரட்டும், அவங்க கிட்ட கேட்போம். விஷ்ணு சார் எனக்கு லொகேஷன் ஷேர் பண்ணியிருக்காரு, நான் சொல்கிறேன், எங்க உடனே போ. நான் என்ன ஜிடிஏவாடா விளையாண்டுட்டு இருக்கேன் சீட் போட்டு உடனே போகிறதுக்கு? நீ கரெக்டாக ரூட்டை சொல்லு. டென்ஷன் ஆகாத மேன், சொல்கிறேன் இரு. அனுஷா சொல்லுங்க அபிஷேக். கொஞ்சம் கேஸ் பற்றி ப்ரீஃப் பண்ணுறீங்களா? வினோதயர் மோட் ஆஃப் ஒர்க் எக்ஸட்ரா, பட் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்ல முடியுமா? நீங்க ரிப்போர்ட் படிக்கலையா? இல்லைங்க, வேற ஒரு ஹேக்கிங் கேஸ் இருந்துச்சு ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு, அதில் பிஸியாக இருந்தேன். ஓகே, ஸோ லலிதா 1 week பேக் என்கிட்டயும் மணி சார் கிட்டயும் பேசினாங்க. லைக் அவங்க ஹஸ்பண்ட் மேலே டவுட் இருக்கு, அவர் வியர்டாக நடந்துக்கிறாரு, தனியாகவே இருக்காரு, ஸ்டேபிளாக இல்லை, வீட்டில் சரியாக நடந்துக்க மாட்டேங்கிறாரு எக்ஸெட்ரா. அவங்க 2 பேருக்கும் நடுவில் பர்சனல் ஸ்பேஸே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்க மேரேஜ் லைஃப் ஹெல்த்தியாக இல்லைன்னு தான் சொன்னாங்க லலிதா. அப்புறம் இப்படி இருந்தா? இல்லை மனு, எனக்கு இன்னமும் கொஞ்சம் சரியாக ஃபீல் ஆகலை. சம்திங் ஸ்ட்ராங். சார் கிட்ட சொல்லியிருக்கேன், பார்ப்போம். ஓகே, பட் நான் பார்த்த வரைக்கும் பிரவீன் இஸ் க்ளீன்.
எந்த ஒரு அஃபேர் ஆர் இல்லீகல் ப்ராக்டிஸ் நத்திங். நான் ஸ்டடி பண்ண வரைக்கும். அப்படியா? சரி, ஓகே, பார்ப்போம். விக்கிட்ட பேசுனீங்களா அனுஷா? அவன் தேட்டரில் இருக்கானாமா. ஏதாவது சொல்லி சமாளிங்க, நான் அப்புறமேல் ரீஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறான். மச்சான், இப்போ ஒரு லெஃப்ட் வரும், அதில் போகாத. அதுக்கு அடுத்து ஒரு லெஃப்ட் வரும், அதில் போ. டேய், அதுக்கு செகண்ட் லெஃப்ட்னு சொல்கிறா. ஆமாம் இல்லை, சாரி மச்சி. அந்த செகண்ட் லெஃப்ட் எடுத்தனா 500 மீட்டரில் அந்த அபிநயா கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங். என்னப்பாச்சு விஷ்ணு? விஷ்ணு கேட்குதா? சாரி சார், இங்கே ஒருத்தர் அட்ரஸ் கேட்டார், அதான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸ்பாட்க்கு வந்துட்டேன், பட் அவரை காணோமே. ஒரு வேளை மனுஷன் போயிட்டாரோ? இப்போ தான் கிளைண்ட் கிட்ட பேசினேன். அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டு மெசேஜ் பண்ணாங்க. அந்த லொக்கேஷன் தான் சொல்லியிருக்கேன். சார் வந்துட்டார். ஐ வில் ஸ்டார்ட். அனுஷா, வாட் இஸ் தி ஸ்டேட்டஸ் நோ? சார், விக்கியோட நெட் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொன்னார். கொஞ்ச நேரத்தில் ஜாயின் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அனுஷா, அந்த ஆடியோவும் அட்டாச்மெண்ட்டில் போட்டிருக்கேன். ஷியோர். மணிகண்டன் அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு தான் போறாரு. அவருக்கு ஸ்கோப்போஃபோபியா இருக்கு. அது ரிலேட்டடா ஸ்டான்லின்னு ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்த்துட்டு இருக்காரு. சார், ஸ்கோப்போஃபோபியானா என்ன? மனோஜ், அவரோட சோஷியல் மீடியா லைஃப் எப்படி இருக்கு? அவர் எல்லா அக்கௌண்ட்ஸும் டீஆக்டிவேட் பண்ணியிருக்காரு, எல்லா ஃபோட்டோஸும் ரிமூவ் பண்ணியிருக்காரு. ஆனால் மனுஷன் ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியலையே. ஹே விஷ்ணு, என்னாச்சு? மச்சான் டேய், என்னடாச்சு? சார் சார், அவர் சூசைட் பண்ணிட்டார் சார். சூசைடா? விஷ்ணு, என்ன சொல்றீங்க? தெரியல, எனக்கு தெரியல. விஷ்ணு, வெயிட், என்ன ஆச்சு? தெளிவாக சொல்லுங்க. சார், நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு போனேன் சார். அவர் ஆஸ் யூஷுவலாக திரும்பி பார்த்தாரு. அப்புறம் பைக்கை சைடில் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. நானும் யூட்டர்ன் பண்ணி போனேன். அப்போ ஆப்போசிட்டில் வந்த லாரியில் ஸ்பீடாக ஓடி போய் விழுந்துட்டார் சார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹலோ, சாரி அனுஷியா, லேட் ஆயிடுச்சு. என்ன ஸ்டேட்டஸ்? ப்ரோ, பிரவீன் சூசைட் பண்ணிட்டாருன்னு விஷ்ணு சொல்கிறான். சூசைடா? விக்கி, ஸ்கோப்போஃபோபியானா என்ன? ஸ்கோப்போஃபோபியானா லைக் நம்மளை யாராவது பார்த்துட்டே இருக்காங்களோன்னு ஒரு பயம் அவருக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது. அண்ட் ஆல்சோ தனியாக இருக்கிறது, அப்புறம் யார் கூட மிங்கிள் ஆகாமல் இருக்கிறது, எக்ஸெட்ரா. அண்ணா, நான் டெஃபினேஷன் ரீட் பண்ணுறேன், கேளுங்க. Scopophobia is an excessive fear of being stared at. While it is not unusual to feel anxious or uncomfortable in situations where you are likely to be the center of attention, like performing or speaking publicly, scopophobia is more severe. It can feel as though you are being scrutinized. அண்ணா, நம்ம அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கோம். அப்போ பயம் தாங்க முடியாம தான் அப்படி பண்ணிட்டாரோ? இருக்கலாம் ப்ரோ. நான் ஒரு கேஸ் ஸ்டடி படிச்சிருக்கேன். ஒரு ஆடியன்ஸ்க்கு ஃபாஸ்மோஃபோபியா, தட் இஸ் பெயினா பயம். அவங்க ஃப்ரெண்ட்ஸு பிராங்குங்கிற பேரில் அவரை தனியாக தேட்டரில் போய் படம் பார்க்க வச்சாங்க. தென் அவர் பயத்தினாலே இறந்துட்டார். அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல. பட் அதுக்காக யாராவது சூசைட் பண்ணுவாங்களா? சார், லலிதா அவருக்கு ஸ்கோப்போஃபோபியா இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் நம்மளை ஃபாலோ பண்ண சொன்னாங்க? அப்படி பார்த்தா இது தெரிஞ்சே ஒருத்தரை குழியில தள்ளுற மாதிரி தானே. தெரிஞ்சே ஏன் ஒருத்தர் குழியில தள்ளணும்? அந்த ஒருத்தரை கொல்றதுக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஏன் அவரை கொல்றதுக்கு கூட இருக்கலாம். காஸ் லலிதா என்கிட்ட ப்ரீஃப் பண்ணப்போ ரொம்ப கோவம் விரத்தில தான் அவரை பற்றி பேசினாங்க. எனக்கும் அன்னைக்கே கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருந்துச்சு. சார், நம்ம தான் ஃபாலோ பண்ணோம். அப்போ அவரை நம்ம தான் கொன்னோமா? சார் சார், என்ன சார் பண்ணுறது இப்போது? கைஸ், ரிலாக்ஸ், நான் பார்த்துக்கிறேன்.
இது அப்படியே விட்டுருங்க. நம்ம பேக்கப் தவிர மித்த எல்லா ரெக்கார்ட்ஸும் ஃப்ரெஷ் பண்ணிடுங்க. அண்ட் do not talk about this until I say. I'll handle it. சரிண்ணா. ஓகே சார். ஓகே சார். என்ன பண்ணுறது இப்போ? நான் வீட்டுக்கு போயிட்டு நேரில் உங்களை மீட் பண்ண வரேன் சார். யா விஷ்ணு, நாட் ஓன்லி ஹிம், நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன், நம்ம மீட் பண்ணலாம். ஹலோ லலிதா, மணிகண்டன் பேசுகிறேன். முடிஞ்சதில்ல மணி, எல்லாம் ஓகே தானே? நம்ம பிளான் பண்ண மாதிரியே தான் நடந்திருக்கு. பிரவீனை கொண்டாச்சு, பிரவீன் இறந்துட்டான். உன் டீம்மேட்ஸ் அவங்க ஏதாவது வெளியே சொன்னாங்கன்னா? இல்லை, அது பிரச்சனை இருக்காது. அவங்க குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க, சொல்ல மாட்டான். நீ நம்ம யூஸ்வலாக மீட் பண்ணுற ஹோட்டலுக்கு வந்துரு.